ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னா நாங்கள் வந்து மெழுகுவர்த்தி செய்ய போகிறோம். மெழுகுவர்த்தி எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் பார்ப்போம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் வந்து மெழுகு. இது எந்த ஒரு மெழுகு? சோயா வேக்ஸ். இது வந்து இப்போ காக்கியில் வாங்கியிருக்கோம். அதுக்கு ஊற்றுறதுக்கு ஒரு அச்சு. இதுக்கு வந்து நம்ம கலர் சேர்க்க போகிறோம். அதுக்கு நாங்கள் வந்து கலர் வந்து கிரையான்ஸ் தான் வச்சுருக்கோம். ஸ்கூலுக்கு தருவாங்க பாருங்கள், அந்த கிரையான்ஸில் ஏதாவது ஒரு கலர் போட போகிறோம். மெழுகுவர்த்திக்கு உள்ள இந்த திரி இருக்கும்ல, அந்த திரியை நிற்க வைக்கிறதுக்கு ஒரு குச்சி கொடுத்துருப்பாங்க. நம்ம இப்படி வச்சு இதில் வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம ஊற்றணும். இந்த வாட்டர்களோடி திரியை வெளியே எடுத்து வச்சுக்கிட்டு ஊற்றிடணும். இப்படி வைக்க காரணம் அப்போ தான் நடுசில் இருக்கும் திரி. இது வந்து சாக்லேட் அச்சு. இதுலேயும் எங்கள் பாப்பா ஊற்றணும் அப்படின்னு சொல்கிறா. அதனால் மிக்சர் இருந்தால் அதுலேயும் ஊற்றி நம்ம இதில் வந்து டெக்கரேஷன் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் சரி, அவள் ஆசைக்கு அதுலேயும் ஊற்றுறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு வந்து முதல்ல ஒரு பாத்திரத்தில் இப்படி தண்ணியை அடுப்பில் வச்சுருவோம். டபுள் பாயில் மெத்தடில் பண்ணணும். இப்போ காய்க்க போகிறோம். வாங்க, இப்போ தண்ணி கொதிச்சோன்னு நம்ம இதை போட்டு உருக்க ஆரம்பிச்சிருவோம். இப்போ வந்து நம்ம மெழுகை ஒன்று ஒன்றா உள்ளே போட்டுருவோம். மெழுகை உருக்கிக்கலாம். சிலவங்க கண்ணாடி பவுல்லலாம் போடுறாங்க. எங்கள் வீட்டில் கண்ணாடி பவுல்லாம் கிடையாது. அதனால் நாங்கள் வந்து இப்படி போட்டு இன்றைக்கி தான் முறையாக செஞ்சு பார்க்குறோம். நல்லா வருதான்னு பார்த்துக்கிடுவோம். இப்போ இது வந்து நல்லா சூடாகணுன்னு உருக ஆரம்பிச்சிரும். நம்ம உருக்கி பண்ணுவோம். உருகுது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உருக ஆரம்பிக்குது. பார்ப்போம், உருகுன பிறகு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக உருகிக்கிட்டு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இதை வந்து இப்போ அடுத்தால நம்ம வந்து இதெல்லாம் இந்த திரி வந்து டபுள் சைட் டேப் போட்டு அதில் ஒரு சின்ன நட்டு மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, அதில் டபுள் சைட் டேப் ஒட்டி உள்ளே ஒட்டிடணும். ஏன்னா அப்போ அசையாமல் நம்மளுக்கு இருக்கும். அந்த இதுக்குள்ளே ஒட்டி அதுக்கப்புறம் இந்த குச்சியில் போட்டு நிற்க வச்சுக்கணும். அவ்வளோதான். எம்ஏதிலோடி ஊற்றலாம். நாங்கள் 2 இது ரெடி பண்ணி வச்சுக்கோம். ஒன்று பெருசு, 2 இருக்குது. 2ல் இதில் கொஞ்சம் இது கொஞ்சம் பெரிய டப்பா, இது கொஞ்சம் சின்னது. எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும். முதல்ல பார்த்துட்டு இது நிறச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி இருந்தால் தான் இதில் ஊற்றுவோம். சரி பார்ப்போம். எங்கள் பாப்பா இன்னொன்று இந்த இது பேர் என்னது, கிளேயில் ஒரு அச்சு செஞ்சு வச்சுருக்காவோ மேடம். இதுலேயும் ஊற்றணுன்ட்டு. ஏன்னா இதில் கொஞ்சம் அதில் கொஞ்சம் எங்கே தான் வரும்போது இல்லை, இருக்கிறது 1/4 கிலோ. சரி பார்ப்போம். அவள் ஆசைக்கு எல்லாத்துலேயும் உருகிட்டு வருது. கொஞ்சம் இது நல்லா உருக ஆரம்பிச்சிட்டு உருகட்டும். இங்கே பாருங்கள், இது நல்லா உருகிட்டு இப்போ இதை எடுத்து இந்த டம்ளரில் கிரையான்ஸ் அடிச்சு போட்டிருக்கோம். இது ஊற்ற போகிறோம். எங்கள் அம்மா தான் ஊற்ற போகிறாங்க. சின்ன பசங்களாம் வீட்டில் இப்படி தனியாக பண்ணாதீங்க. இப்போது 1 டம்ளரில் க்ரீன் கலரில் கிரையான்ஸ் போட்டிருக்கோம். அது 1 டம்ளர் இதில் ஊற்றிடுவோம். ஊற்றி கலக்கணும் கொஞ்சம். ஆமாம். இன்னொரு டம்ளரில் என்ன கலர் போட? இன்னொரு டம்ளரில் ப்ளூவா? சரி, இன்னொன்றில் ப்ளூ கலர் போட்டிருக்கோம். இன்னொரு கலர் போட்டு பூ ஊற்றுவோம். சரி, பிங்க். இதில் பிங்க் கலரில் ஒரு பூ செய்கிறதுக்காக இது போட்டிருக்கோம். ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கிக்கணும். சரி, நாங்கள் கலக்கிட்டு காமிக்கோம். இந்த பச்சை கலர் இதுக்கு வந்து நாங்கள் மல்லிகைப்பூ எசன்ஸ் நிறைய வாங்கி வச்சுருக்கோம். அதில் மல்லிகைப்பூ எசன்ஸ் கொடுக்குறோம். இப்படி கொஞ்சம் சொட்டு தான் போடணும். நல்லா கலக்கணும். இது க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா? க்ரீன் கலரில் இது வரும் இந்த மெழுகுவர்த்தி. கொஞ்சம் போடணுமா? இதில் வந்து நம்ம மல்லிகைப்பூ வாசம் போட்டிருக்கோம். போதும். இது எரியும் போது மல்லிகைப்பூவில் மணத்து கிடக்கணும் அப்படிங்கிறக்காக ஊற்றி பார்க்குறோம். நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இதுக்கு ஏதாவது இது பண்ணி ஃபஸ்ட்டு இது கலர் காணுமா இல்லையா? கலர் தண்ணியாக இருக்குது. இதுக்கு அந்த ப்ளூ எடு. இன்னும் கொஞ்சம் ப்ளூ போட்டுக்கிறோம். ஏன்னா பத்துலன்னு கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குல்ல, நம்ம கொஞ்சம் டார்க்காக. இதுக்கு வந்து லேவெண்டர் ஒரு 10-15 செட்டுட்டு போட்டிங்கன்னா போதும்னு நினைக்கிறேன். நல்ல லேவெண்டர் வாசம் அப்படியே தூக்குது. ஜம்முன்னு ஊற்றிட்டோமா? இதுக்கு ரோஸ் பூ இதுக்கு வந்து பிங்க் கலர்லாம் போட்டுக்கோம். ப்ளூ ஒயிட் எல்லாம் ஒரே கரண்டியை போட்டு குழப்புறதுனால இதாகுது. பல கரண்டி போட்டு நம்ம குழப்ப வேண்டாம். என்ன ஒரே கரண்டியை போட்டு எல்லாத்துக்கும் குழப்பிடுவோம். அது ஆடுற மாதிரி இருக்கனால நாங்கள் இதில் வச்சு கொஞ்சம் இது பண்ணுறோம். ஏற்கனவே சுடு பண்ணி தண்ணியிலே கொஞ்சம் வச்சு பிங்க் கலரில் ரோஸ் எசன்ஸ் போட போகிறோம். ரோஸ் எசன்ஸ் தான் இருக்கிறத போட்டுட்டு காமிக்கேன் எல்லாத்தையும் ஃபைனலாக. இப்போ வந்து இதில் ஊற்ற போகிறாங்க எங்கள் அம்மா. நம்ம இந்த சின்ன அச்சில் க்ரீன் கலரை ஊற்றிடுவோம். சரியா? டம்ளர் அளவு தான் பிடிக்கும் போல இருக்குது. டம்ளரோட இது பெருசாக இருக்கும் போல இருக்கு. பரவாயில்ல, ரோஸ் பூ வச்சு இது 1/2 டம்ளர் தான் வந்திருக்கு. அப்போ இதில் எவ்வளோ வரும்னு நினச்சி பாருங்கள் நீங்களே.
கொஞ்சமாக தான் வரும், ஏன்னா கையில் படும். இப்போ வந்து இது வந்து இதில் ஊற்ற போகிறாங்க அம்மா. இதுலேயே இதில் உள்ளே கிடக்கு, உள்ளே கரையாமல் இருக்கனால நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஊற்றும். அடுத்து ப்ளூ ஊற்ற போகிறோம். கலர் சேர்க்காமே பண்ணுறவங்க பண்ணலாம், நாங்கள் சும்மா வித்தியாசமாக இருக்கணும்னு பண்ணியிருக்கோம். அப்படி கலர் ஆனால் கரையாமல் தான் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அப்பப்போ உருக்கி வைக்கணும்னு நினைக்கேன். நாங்கள் வந்து எல்லாம் காய்ச்சிட்டு மொத்தமாக தனித்தனி டம்ளரில் போட்டு கலக்கு. நீங்கள் வந்து எல்லாம் கரெக்டாக செய்கிறதா இருந்தால் கரெக்டாக செஞ்சுக்கோங்க. சரி, ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால இது பரவாயில்ல. இப்போ 2 டம்ளர்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் கரையாமல் தான் இருக்குது. சரி, இப்போ இதை வந்து நம்ம விலைக்கு எடுத்துக்கிடுவோம். கிளேயில் பண்ண வச்சியில் ஊற்றியாச்சு. மீதியை வந்து இந்தமாதிரி ஹார்ட் ரோஸ் பூவில் ஊற்றி போகிறோம். ஃப்ளவர் அந்த மாதிரி வித்தியாச டிசைன் இருக்குது இந்த ஒரே மோல்டில், அதில் ஊற்ற போகிறோம். இதில் கொஞ்சம் தான் ஊற்றிருக்கோம். மீதி வந்து நாங்கள் இங்கே பற்றாக்குறை இருக்கிற கேண்டலில் ஊற்ற போகிறோம். ஊற்றினா கொஞ்சம் கலர் மிக்ஸ் ஆகும், இருந்தாலும் பரவாயில்ல. 2000 years later. இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் காஞ்சிட்டு இதில் வந்து ரோஸ் பூ, இதில் ரோஸ் பூலாம் ஊற்றுனதெல்லாம் இதில் உள்ள அலங்காரத்துக்கு வச்சாச்சு. ரோஸு ஒரு ஹாட்டு இதெல்லாம் இருந்துல்ல, இதெல்லாம் பாருங்கள் அழகாக உள்ளே வச்சாச்சு. வெளியே எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் அழகாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் பண்ணியிருக்கோம். ஆனால் எப்படி இருக்குது இதே எப்படி வெளியே எடுக்க போகிறோம் தான் நம்மளோட பெரிய டாஸ்க். ஏன்னா இது வந்து இது வரைக்கும் நம்ம அப்படி இது வளைச்சி எடுக்கிற மாதிரி இல்லை, கொஞ்சம் திக்கான பிளாஸ்டிக், ரொம்ப திக்காக இருக்குது. அதான் எப்படி எடுக்க போகிறோன்னு தெரில. சரி, இருந்தாலும் பார்ப்போம், எடுக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறோம். இப்படி தான் பார்க்க அழகாக இருக்குது. இதை பாருங்க, இன்னும் ஆற வேண்டி இருக்குது. ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறோம். பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்க போகிறோம் பாருங்கள். மெழுகுவர்த்தி நல்லா செட் ஆகிட்டு கத்தி வச்சு லைட்டாக உள்ளே விட்டு லைட்டாக சுற்றிட்டு சும்மா திருப்பினா அழகாடி வலிவிட்டு வந்துடுது. பார்த்தீங்களா, ஹார்ட்டு பூ நம்ம பண்ணியிருந்தோம், அதை மேலே ஒட்டியாச்சு. சூப்பராக இருக்குது. அடுத்து பச்சை கலர் கேண்டில். அதில் பச்சை கலரை நாங்கள் எடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், பாருங்க, இதில் வந்து நடுசில் ரோஜா பூ மாதிரி அழகாக இருக்கா? தெரியுதா? நல்லா தெரியுதா? தெரியுது. 2 கேண்டில் பண்ணியிருக்கோம். எவ்வளவு? 1/4 கிலோ மெழுகு வாங்கி 2 கேண்டில் பண்ணியிருக்கோம். இப்போ இதை நம்ம கொளுத்தி வச்சு பார்க்கலாமா? இது வந்து அழகுக்காக அந்த பூ செஞ்சு அந்த மோல்டில் இருந்ததில் அந்த பூ எடுத்து இதில் நாங்கள் கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே இதில் வச்சுட்டோம். அதனால் அப்படி இருக்குது. பார்த்தீங்கன்னா அழகுக்காக வச்சுருக்கோம். இதுமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இது பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்க. மெழுகுவர்த்தி எப்படி சூப்பராக இருக்கா? பார்க்க அழகாக இருக்கா? லைட் ஆஃப் பண்ணி பார்ப்போம். லைட் ஆஃப் பண்ணுறேன். லைட் ஆஃப் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா, லைட் ஆஃப் பண்ணோன்னே இப்படி வெளிச்சம் தெரியுதா? நல்ல பிரைட்டாக தான் இருக்குது. எப்படி மெழுகுவர்த்தி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்கும்போது ஆசையாக இருக்கும். இது எங்கள் பாப்பாவோட ஆசை தான், அவளுக்காக தான் செஞ்சுருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கலர் வேணால் கலர் போட்டுக்கலாம். வெள்ளையாகவும் செய்யணும், வெள்ளையாகவும் செய்யலாம். சின்னதாக ஒல்லியாகவும் வைக்கலாம். இது வந்து நல்லா தடியாக நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு இருக்குது. நம்ம ரொம்ப நேரம் எரியும், நின்று எரியும். அதனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள். டாட்டா பாய்.